كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى فجمع فأوعى إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى. قال النبي صلى الله عليه وسلم فمن؟ رواه الشيخان البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் விரும்பிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன் அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன். வ அன்னஹு ஹலக ஸௌஜைனி ذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையுமற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சங்கையான மனைவிமார்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, கண்ணியமிக்கவர்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவி ஏற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் மறையாம் அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ் வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு தரப்பட்ட எல்லா அருட்கொடைகளும் எல்லா நிஅமத்துகளும் அது அல்லாஹ்வால் தரப்பட்டது. அல்லாஹ்வால் தரப்பட்ட அருட்பாக்கியங்களில் அருட்கொடைகளில் ஆக உயர்ந்தது, சிறந்தது, தன்னிகரற்றது
அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா, இஸ்லாம் என்ற பாக்கியம். வகஃபா பிஹா மினன் நிஅம், இந்த இஸ்லாத்துக்கு நிகராக, இந்த இஸ்லாத்துக்கு ஈடாக, இஸ்லாத்துக்கு இணையாக ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு தரவில்லை. எது இருந்தோ இல்லையோ ஆக பெரிய பாக்கியம் அல்லாஹ் 100க்கு 100 முஸ்லிம்களாக இந்த சாய்ந்த மருதில் நம்மை வாழ வைத்திருக்கிறான். ஆனால் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இன்று இஸ்லாத்துக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய சட்டங்களுக்கும் மதிப்பு கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த பல விடயங்களை நாம் இன்று நம்முடைய கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை பின்பற்ற வேண்டிய இந்த முஸ்லிம் சமுதாயம், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய இந்த முஸ்லிம் சமுதாயம், அவர்களை எல்லாம் பின்பற்றாமல் விட்டுவிட்டு லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லகும், யஹூதி நசாராக்களுடைய, யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைகளை ஒரு காலத்தில் பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஷிப்ரன் பி ஷிப்ரின் வதிராஅம் பி திராயின், அடி அடியாக, அணு அணுவாக அவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். ஹத்தா லவ் சலகு ஜுஹ்ர பப்பின் லசலக்துமு, யூதர்கள் ஒரு உடும்பு புத்துக்குள் பூந்தால் முஸ்லிம்களும் போய் பூர பார்ப்பார்கள். அவ்வளோ முஸ்லிம்கள் யஹூதி நசாராக்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். இஸ்லாத்துடைய கண்ணியத்தை மறந்து விடுவார்கள். முஸ்லிமில் வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதஅல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கமா பதஅ, இஸ்லாத்தை ஆரம்பத்தில் யாரும் கணக்கெடுக்கவில்லை. கணக்கெடுக்கப்படாத ஒரு மார்க்கமாக தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் இருந்தது. ஒரே ஒரு ஆண் கணக்கெடுத்தார் 1400 வருடங்களுக்கு முன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு பெண் கணக்கெடுத்தார் 1400 வருடங்களுக்கு முன்னால், ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரே ஒரு அடிமை கணக்கெடுத்தார் 1400 வருடங்களுக்கு முன்னால், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு சின்ன புள்ளை கணக்கெடுத்தது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர் தான் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் கணக்கெடுத்தவர்கள். வேற யாரும் கணக்கெடுக்கவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 ஆண்டு ஓயாத உழைப்பால் 1,24,000 சஹாபாக்களை ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாயில் கண் குளிர கண்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்கவில்லையோ இதே நிலைமை பின்னாலும் இஸ்லாத்துக்கு வரும். முஸ்லிம் என்ற பெயரில் இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தையோ இஸ்லாமிய சட்டங்களையோ யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். இப்னு மாஜாவில் வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுருசுல் இஸ்லாம் கமா யதுருசு வஷ்யு ஸௌப், உடுப்பு பலசாக பலசாக சாயம் போவதை போல் இஸ்லாம் சாயம் போக ஆரம்பிக்கும். இஸ்லாம் மங்கி மறைய ஆரம்பிக்கும். ஹத்தா லா யுத்ரா மா சியாம் வலா ஸலா வலா ஸதகா. உலகத்தில் முஸ்லிம்கள் என்ற பெயரில் வாழ்பவர்களுக்கு தொழுகை என்றால் என்னவென்று ஒழுங்காக தெரியாது, நோன்பு என்றால் என்னவென்று ஒழுங்காக தெரியாது, சதகா என்றால் என்னவென்று ஒழுங்காக தெரியாது, ஜகாத் என்றால் என்னவென்று ஒழுங்காக தெரியாது.
இப்படியான முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய எந்த உதவியும் இருக்காது, எந்த உதவியும் இருக்காது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திர்மிதியில் வருகிறது, யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலது இலா கஸ்அதிஹா. சாப்பாட்டு ராமர்கள் சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அழைப்பு விடுப்பார்களோ, சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க என்று, இதே போல இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக ஒன்று திரள்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், ஏன் நாயகமே, அந்த காலத்தில் நாம் சிறுபான்மை சமூகமாக இருப்போமா? சிறுபான்மையா சகோதரர்களே? 180 கோடி முஸ்லிம்கள், 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ். சொன்னார்கள், இல்ல, பல் அன்தும் கசீர், நீங்க தான் பெரும்பான்மை சமூகம், நீங்க தான் பெரும்பான்மை சமூகம். வலக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு வரும் குப்பைகளை போல, வெள்ளத்தில் மிதந்து வரும் சருகுகளைப் போல நீங்கள் பலமில்லாதவர்களாக இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்நியர்களின் உள்ளங்களிலிருந்து உங்கள் மீது இருந்த கண்ணியத்தை பயத்தை கலட்டுவான். ஏன்? உங்களுடைய உள்ளங்களில் 2 விதமான நோய் உருவாகும். முதலாவது ஹுப்புத் துன்யா, துனியாவுடைய மோகம். இரண்டாவது வக்கராஹியத்துல் மௌத், மௌத் என்றால் வெறுப்பு. இந்த 2 நோயும் முஸ்லிம்களுடைய கல்வில் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தில் தலை தூக்க முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. ஆகையால் சகோதரர்களே, இது ஒரு பயங்கரமான காலம், ஒரு பயங்கரமான காலம். இது ஈமானுக்கும் சோதனை, உலகத்தில் வாழ்வதற்கும் சோதனை, இயற்கையாலும் சோதனை, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை. ஏன்? முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் குறைந்து விட்டது. முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்துடைய கண்ணியம் எடுபட்டு விட்டது. சிந்தித்து பாருங்கள். பத்ர் யுத்தம், பத்ர் களம், மதீனாவுக்கு போனவர்கள் பெரும்பாலும் சென்றிருப்பீர்கள். மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டர். சகோதரர்களே, ரமலான் மாதம் 313 சஹாபாக்கள், வாகனம் இல்லை, ஆயுதம் இல்லை, ஏசி வாகனங்கள் இல்லை, ரமலான் நோன்பையும் பிடித்துக் கொண்டு தியாகத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் பத்ரை நோக்கி படையெடுத்தார்கள். அவர்களுடைய கபறுகள் அடங்கப்பட்டிருக்கும் இடத்தால் எட்டி பார்த்தால் ஒரு மலை விளங்கும். அந்த மலைக்கு பெயர் ஜபலுல் மலாயிகா. சகோதரர்களே, சென்றது 313 பேர் தான். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பிஹம்சதி ஆலாஃபின் மினல் மலாயிகா 5000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கினான். 313 பேருக்கு உதவி செய்ய 5000 மலக்குமார். அதுவும் சாதாரண மலக்கல்ல. இதோ ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் பச்சை தலைப்பாகை கட்டி வருகிறார். இதோ மீகாயில் கருப்பு தலப்பாக கட்டி வாரார். 313 முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்காக மலக்குமாருடைய ஜனாதிபதி இறங்கினார். நாம் இங்கே 5000, 6000, 7000 பேர் ஜுமாவுக்கு சேரலாம். நம்மால் ஒரு மலக்கை இறக்க முடியுமா வானத்திலிருந்து? 180 கோடி முஸ்லிம்கள் சேர்ந்து அல்லாஹ்வுடைய மலக்கை இறக்க இயலுமா? ஏன் சகோதரர்களே, அவர்களுடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. இன்று சோதனைகள், பிரச்சனைகள், அல்லாஹ்வுடைய அழிவுகள், தண்டனைகள் இந்த உலகத்துக்கு வருவது முழுக்க முழுக்க காரணம் பாவிகள். பாவிகள், அந்நிய பாவிகளை விட அல்லாஹ்வை அறிந்த பாவிகள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் போது அல்லாஹ் அதிகமாக கோபப்படுவான். சென்ற வெள்ளத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள்.
வந்த வெள்ளத்தை பற்றி மாத்திரம் சிந்தியுங்கள். 80 மீதமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். ஏன்? அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாயா? அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமாக இருக்கும். 2-3 நாட்களுக்கு முன்னால் 21 வருடங்களை போட்டு பாருங்கள். ஜனவரி 2ஆம் தேதி 6 நாட்களுக்கு முன்னால், 21 வருடங்களுக்கு முன்னால் இந்த பள்ளிவாசல் நிறைய ஜனாசாக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சாய்ந்த மருதில் 3000க்கு மேற்பட்டவர்கள், மருதமனையில் 5000க்கு மேற்பட்டவர்கள், காலியில், மாத்தரையில், ஹம்மாந்தோட்டையில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஜனாசாக்களாக அடுக்கி வைக்கப்பட்டார்கள். அந்த நேரம் ஒரு ஆலிம் சாப் அந்த சுனாமி என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொன்னார். 100க்கு 100 உண்மையான வார்த்தை. சூனா, நாவன்னா, மீனா, யாரையெல்லாம் அல்லாஹ் சுஹதாக்களாக்க நாடினானோ அவர்களை எல்லாம் சுனாமியின் மூலமாக சுஹதாக்களாக்கி விட்டான். நாவன்னா, யாரையெல்லாம் அல்லாஹ் நாசமாக்க நாடினானோ சுனாமியின் மூலமாக அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் நாசமாக்கினான். நாங்க நினைக்கப்படாது சுனாமியில வெள்ளத்தில மௌத்தாகிய எல்லாரும் சுஹதாக்கள். யார் சொன்னது? சுஹதாக்கள் தான். நல்லவனாக இருந்தால் ஷஹீத், கெட்டவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை. அது அல்லாஹ்வுடைய பிடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, ஈரான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ரொம்ப பெரிய சூப்பர் பவராக, வல்லரசாக இருந்த அந்த காலத்தில் இத்தாலியும் ஈரானும் இப்ப ரஷ்யா அமெரிக்கா மாறி. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஈரானை நோக்கி படை அனுப்பினார். இந்த வரலாறு இமாம் அப்துல் ரஹ்மான் ரஃபத் பாஷா சூரமின் ஹயாத்தி சஹாபாவில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ஈரானை நோக்கி படபோனா ஈரானுடைய கேபிட்டல் ஆட்சி பீடத்தை அடைவதற்கு முன்னால் ஒரு பலமான ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டைக்கு பெயர் துஸ்தர். இன்றும் ஈரானில் இருக்கிறது. பலமான கோட்டை. ஈரான் வாசிகள், பாரசீகர்கள் அந்த கோட்டைக்குள் போய் ஒளிந்து கொண்டு கதவுகளை பூட்டிக் கொண்டு கோட்டையை சுத்தி பாரிய கிடங்கை தோண்டி வைத்துவிட்டு முஸ்லிம்கள் வராமல் பாதுகாத்து கொண்டார்கள். நாட்கள் மாத கணக்கில் செல்கிறது. கோட்டையை அடைய முடியவில்லை. கவலையில் இருக்கிறார் படை தளபதி. கோட்டைக்கு உள்ளே இருந்து ஒரு அம்பு கடிதத்தோடு வெளியே வந்தது. அம்பை எடுத்து பிரித்து படித்தார் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு. அம்பிலே, கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ஹுர்முசான் ஈரானிய படை தளபதி அநியாயமாக என்னுடைய குடும்பத்தார்களை கொலை செய்து விட்டான். நீங்கள் முஸ்லிம்கள் நல்லவர்கள். எனக்கு மட்டும்தான் கோட்டைக்குள் வரும் ரகசிய வழி தெரியும். நீங்கள் அனுமதித்தால் உங்களுக்கு நான் காட்டித் தருவேன். ஆனால் என்னை மாட்டிவிடக் கூடாது. பதில் கடிதம் சென்றது. ஒரு காலமும் உன்னை மாட்டிவிட மாட்டோம், நீ தைரியமாக வரலாம். வெளியில் வந்தான் ஒருவன். சொன்னான், எல்லாராலும் இந்த கோட்டையை அடைய முடியாது. ஒரே ஒரு ரகசிய வழி, சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதைக்குள் பலமான, நன்றாக நீச்சல் தெரிந்த பலமான சஹாபாக்களை அனுப்பி வையுங்கள். உடனே அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கையை தூக்கினார். மஜிஸா இப்னு சௌர் அஸ்-சதூசி ரலியல்லாஹு அன்ஹு, நான் செல்கிறேன் கலீஃபா. அவரோடு சேர்த்து 300 நீச்சல் தெரிந்த வீரர்களை அனுப்பி வைத்தார்கள். ரொம்ப நேரம் ஆழமான குளங்களை எல்லாம் கடந்து, நீர்நிலைகளை எல்லாம் கடந்து கோட்டைக்கு உள்ளே போய் சேர்ந்தார்கள். சகோதரர்களே, சென்றது 300 பேர். கோட்டைக்குள் வந்து பார்த்தால் 80 பேர் தான் இருந்தார்கள்.
220 பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். இதுக்கு பேர் தான் சுஹதாக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள். நாசமாக்க நினைத்தவர்களை அல்லாஹ் நாசமாக்குவான். அல்லாஹ் உலகத்தில் இவ்வளோ நடந்தும் அல்லாஹ்வை பயப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிரௌன். ஃபிரௌன் குர்ஆனை பிரட்டுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்து 12 பாதைகளை உருவாக்கி அல்லாஹ் சொல்கிறான், மலைகளை போல கடல்கள் உயர்ந்து நிற்கிறது. போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனை போன்ற அறிவு கெட்டவர்களுக்கு இதை பார்த்தும் ஞானம் பிறக்கவில்லை, புத்தி வரல. விரட்டினான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கரை சேர்ந்தார். நமக்கு வந்தது ஒரு சுனாமி தான், ஃபிரௌனுக்கு வந்தது டபுள் சுனாமி. நம்முடைய கடல் பகுதியால் மட்டும்தான் வந்தது, ஃபிரௌன் நடுவில் மாட்டிக்கொண்டான். 2 பக்கத்தாலும் சுனாமி. படைகளோடு பட்டாளத்தோடு தாண்டி அழிந்து தொண்டை குழிக்கு ரூஹு வந்தவுடன் ஞானம் பிறந்தது. ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம், நீங்கள் செய்த பாவத்துக்கு முறையாக தௌபா செய்தால் அல்லாஹ் உடனே மன்னிப்பான். ஆனால் சக்கராத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, முஸ்லிம்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ஆயுளை தந்திருக்கிறான், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வீணாக்கி விடாதீர்கள். யாரெல்லாம் அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்குகிறார்களோ அவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிரௌன். ஃபிரௌன் இப்ப ஞானம் பிறக்குது. அல்லாஹ் சொல்றான், உடனே கையை தூக்கி சொன்னாராம், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ரவேலர்களுடைய கடவுள் அல்லாஹ், அவனை நான் ஈமான் கொள்ள போகிறேன். இப்ப ஞானம் பிறக்குது, இப்ப ஈமான், இப்ப தௌபா. சகோதரர்களே, திருமிதியில் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண்ணை எடுத்து ஃபிரௌன்ட வாயில போட்டு குத்தினாராம், நாசமா போ. ஆல் ஆன, இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த. வகத் அஸைத கபில், இவ்வளோ நாளும் நீ செய்த அநியாயம், அராஜகம், அட்டூழியம், அடாவடித்தனம். அல்லாஹ் சொன்னான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. ஏ ஃபிரௌனே, ஏ ஃபிரௌனே, இன்றைய நாள் உன்னை அழித்து நாசமாக்கி உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன். ஏன்? பின்னால் வரக்கூடியவர்கள் உன்னை பார்த்தாவது அவர்களுக்கு புத்தி வர வேண்டும். புத்தி வரவில்லையே சகோதரர்களே, வரவில்லையே. சிந்தியுங்கள், வாழ்க்கை என்பது இதுதான். சுகதாக்களாக்கியவர்களை அல்லாஹ் சுகதாக்களாக்கினான், நாசமாக்கியவர்களை நாசமாக்கினான். மிஞ்சியவனே சுனாமி, மிஞ்சியவனே அல்லாஹ்வை பயந்து கொள். மிஞ்சியவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். மிஞ்சினவங்க நீங்களும் நானும். மிஞ்சியது சாய்ந்த மருது, மிஞ்சியது கல்முனை, மிஞ்சியது கிழக்கு மாகாணத்தில் எத்தனையோ ஊர். கம்பளை பகுதியை போய் பாருங்கள், போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். 2 வாரங்களுக்கு முன்னால் அங்கேதான் ஹுத்பா. சுப்ஹானல்லாஹ், சாய்ந்த மருதையும் புகழ்ந்தார்கள், புகழ்ந்தார்கள். இங்கே உள்ள தனவந்தர்களை புகழ்ந்தார்கள், இந்த ஊர் மக்களை புகழ்ந்தார்கள். ஆனால் நல்ல விடயம்தான். ஆனால் அல்லாஹ் அனர்த்தங்களை அனுப்புவது ஒரு கூட்டத்தை தண்டிப்பது மற்றவர்களுக்கு புத்தி வாரதுக்கு. ஆனால் இவ்வளோ நடந்தும் சுபகு தொழுகைக்கு இன்னும் ஆக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. இவ்வளோ நடந்தும் நம்முடைய முஸ்லிம்களுக்கு
பள்ளிவாசலுக்கு வரும் நோக்கம் வரவில்லை. இவ்வளோ நடந்தும் இன்னும் இரத்த உறவை சேர்ந்து வாழும் எண்ணம் வரவில்லை கல்வில். அல்லாஹ் எப்ப பிடிப்பான் என்று தெரியாது, எப்ப பிடிப்பான் என்று தெரியாது. திரும்புவோம் சகோதரர்களே அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். புதிய வருடம் ஆரம்பித்திருக்கிறது. எப்பொழுதும் மௌத் வரும் என்று யாருக்கும் தெரியாது. இவ்வளோ காலம் நாம் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜும்ஆவில் முடிவெடுங்கள், இதற்கு பின்னால் நான் ஒரு நாளும் இந்த வருடத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான பெரும் பாவங்களை நான் செய்ய மாட்டேன். பாட்டு கேட்பவர்கள் பாட்டில்தான், படம் பார்ப்பவர்கள் படத்தில்தான், வட்டியை எடுப்பவர்கள் வட்டியில்தான். அல்லாஹ் சொல்கிறான், சக்தி உள்ளவன் சொல்கிறான், சூரா யாசீனை புரட்டி பாருங்கள். வலவ் நஷா லமஸக்னாஹும் அலா மகானதிஹிம் ஃபமஸ்ததாஉ முதியா வலா யர்ஜிஊன். பாவம் செய்பவர்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்பவர்களே, அல்லாஹ் சக்தி இல்லாதவன் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், நான் நினைத்தால் நீ பாவம் செய்யும் இடத்திலேயே உன்னை நாயாக குரங்காக உருமாற்றுவேன். மாத்தல்லையா? மீன் பிடிக்க வானாண்டு அல்லாஹ் சொல்லி மீன் பிடிக்க போனதற்காக சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் அல்லாஹ் தடுத்தது ஒரே ஒரு காரியம். அதை செய்ததற்காக கோபப்பட்ட அந்த அல்லாஹ் அவ்வளோ பேரையும் குரங்காக மாத்தினான். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பாவமா? சிந்தியுங்கள் வாலிபர்களே, சிந்தியுங்கள். படம் பார்ப்பதற்காக தியேட்டரில் 100 முஸ்லிம்கள் போறாங்க, போனதெல்லாம் முஸ்லிம் தான், வெளியே குரங்கு வந்தா எப்படி இருக்கும்? கணவன்மார் ஜும்ஆவில் உட்கார்ந்திருக்கும் நேரம் நகைகளை தூக்கிக் கொண்டு அடகு வைப்பதற்காக பேங்குகளில் போலினில் போய் நிற்கும் பெண்கள். போனது பொஞ்சாதி தான் பேங்குக்கு, திரும்பி வந்தது குரங்காக இருந்தா எப்படி இருக்கு? அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஏலாதா? இரக்கம் உள்ளவன், உனக்கு சந்தர்ப்பம் தாரேன், நீ திருந்து மாறு. சகோதரர்களே, கிழக்கு மாகாணம் சாய்ந்த மருது முஸ்லிம்களுடைய கோட்டை. இது 25,000க்கும் மேற்பட்ட வாக்கெடுப்புகள். என்ன குறை சகோதரர்களே இந்த ஊரில்? என்ன குறை? கடல் இல்லையா? வயல் இல்லையா? பணம் இல்லையா? வசதி இல்லையா? படிப்பு இல்லையா? உலமாக்கள் இல்லையா? என்ன குறை இங்கே? ஆனால் இவ்வளோத்தையும் அல்லாஹ் தந்தும் இன்னும் ஏன் சகோதரர்களே நம்முடைய ஊர்களில் 100க்கு 100% தொழக்கூடிய ஒரு மஹல்லாக்கள் கூட இல்லை. பொத்தியில் இருந்து ட்ரிங்கோ மலை வரைக்கும் 222 கிலோமீட்டர். கிழக்கு மாகாணம் முஸ்லிம்களின் சாம்ராஜ்யம். ஆனால் சாம்ராஜ்யமாக இருந்து என்ன பிரயோசனம்? அங்கே இருந்து ட்ரிங்கோ வரைக்கும் ஒரு மஹல்லா கூட கிடையாது, ஒரு மஹல்லா கூட கிடையாது. 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல். மாறணும் சகோதரர்களே, நமக்கும் ஒரே ஒரு கவலைதான். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவ்வளோ பயங்கரமா, இவ்வளோ காரமா? இல்லை சகோதரர்களே, எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு முனாஃபிக் நரகம் போவதை கூட விரும்பவில்லை. இது நான் பிறந்த ஊர், இது நான் வளர்ந்த ஊர். நம்முடைய ஊரில் ஒருவர் நரகம் போவதையும் நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது சகோதரர்களே. ஒரு தொழுகையை விட்டாலே 80,000 வருடம் தாங்குவதற்கு சக்தி யாருக்கு இருக்கிறது? மெழுகு வர்த்தியில் பத்தும் நெருப்பில் கையை வைக்க யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? எப்படி நரகத்தை தாங்குவது சகோதரர்களே? வாலிபர்களே, சங்கையான வாலிபர்களே, உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். முடிவெடுங்கள். நீங்கள் முயற்சி செய்தால்
நம்முடைய ஊரை தொழுகையாளிகள் நிறைந்த ஊராக மாத்தலாம் சகோதரர்களே. இங்கே உள்ள கேவலம் எல்லாம் கேவலம் அல்ல, இங்கே உள்ள பிரச்சனை எல்லாம் பிரச்சனை அல்ல. உண்மையான பிரச்சனை கியாமத்துடைய நாளில் இருக்கிறது, அங்கே இருக்கிறது பெரும் பிரச்சனை. இங்கே தோத்தால் தோல்வி அல்ல, அங்கே தோத்தால் அது பயங்கரமான தோல்வி சகோதரர்களே. இங்கே வெள்ளத்தில் மூழ்கினார்கள் நம்முடைய சகோதரர்கள், ஆனால் முஸ்லிமில் வருகிறது ஒவ்வொருவருடைய வெள்ளமும் 40 முழம் ஆறாக ஓடுமாம். கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொருவருடைய வெள்ளமும் 40 முழம் ஆறாக ஓடும். அங்கே யார் உதவி செய்வார்? அங்கே யார் உறுதுணையாக இருப்பார்? யாரை கூப்பிட, யாரை தேட? பெற்ற தாய் தகப்பன் கூட உதவி செய்ய மாட்டார்கள். ஆகையால் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, இங்கே வரும் கேவலம் நிரந்தரம் இல்லாதது. நான் சொல்லும் இந்த உதாரணத்தை மாத்திரம் கடைசியாக சிந்தியுங்கள். இந்த மிம்பர் மேடையில் நின்று கொண்டு யாராவது ஊருக்கு துரோகம் செய்த ஒருவரை எழுப்பி நிப்பாட்டி நீ தான் துரோகி என்று சொன்னால் ஹுத்பா முடிஞ்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஏன் 5000 பேருக்கு முன்னால் ஹுத்பா செய்த மௌலவி என்னை கேவலப்படுத்தி விட்டார். யார் இவரை கொண்டு வந்தது? யார் இவருக்கு ஹுத்பா கொடுத்தது? நான் சொல்கிறேன், குர்ஆனை பிரட்டுங்கள், சூரத்துல் மாரிஜை பிரட்டுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், கல்லா, ஏ மனிதர்களே, ஏ முஸ்லிம்களே, நீங்கள் நினைப்பதை போல அல்ல. இன்னஹா லபாங், அல்லாஹ் 7 நரகங்களில் ஒரு நரகத்தை வைத்திருக்கிறான். அந்த நரகத்துடைய பெயர் லபா. அந்த நரகத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த நரகத்துடைய விசேஷ தன்மை என்ன தெரியுமா? நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவாக், போட்டதோட நரகத்துல அப்படியே தலையுடைய சதைய கலட்டி எடுக்குமாம். இது குர்ஆன். தலையுடைய சதைய அப்படியே கலட்டி எடுத்துட்டு சொல்லுமாம், ததுஉ மன் அத்பர வ தவல்லா. உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் வாழ்ந்தார்களோ அவங்களை எல்லாம் வா வாண்டு கூப்பிடுமாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் பிறக்கும் கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாரும் நிற்கும் அந்த மஹ்ஷரில், யா காஃபிர் இலைய இலைய, யா முஷ்ரிக் இலைய இலைய, ஏ அல்லாஹ்வை மறுத்தவனே வா வா, ஏ முஷ்ரிக்கே வா வா, ஏ வட்டிக்காரனே வா வா, தொழுகையை விட்டவனே வா வா, விபச்சாரம் செய்தவனே வா வா. இப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? சிந்தியுங்கள் சகோதரர்களே. உண்மையான கேவலம் அதுதான். கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் கேவலம். ஆகையால் சிந்திப்போம், கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், கியாமத் நாளை பயப்படுவோம். ஊருடைய முன்னேற்றம் தொழுகையில், அமல் இபாதத்தில். மௌத்துக்கு முன்னால் இந்த ஊர் தொழுகையாளிகள் நிறைந்த ஊராக மாறுவதை பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையும். ஒத்துழையுங்கள் வாலிபர்களே, வாழ்க்கையை மாற்றுங்கள். குறிப்பாக போன்களில் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை முடங்கிவிடக் கூடாது. இவ்வளோ கவலையான செய்திகள். வாகனங்கள் ஓட்டுபவர்கள், பஸ்ஸுகளை ஓட்டுபவர்கள், பஸ் ஓடுவதற்கு பெட்ரோலோ டீசலோ தேவை, ஆனால் ஓட்டுவதற்கு இவருக்கு மியூசிக் தேவை. வாகனம் ஓட பெட்ரோல் தேவை, ஓட்டுவதற்கு இவருக்கு மியூசிக். அந்த நேரத்தில் மௌத்து வந்தால் உனக்கு நல்ல மௌத்தா வரும். ஹஜ்ஜிக்கு போறவர்கள், உம்ராவுக்கு போறவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போறவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து பாவியாக்கி எப்பொழுது நாம் மாறுவது? ஏன் குர்ஆனை போட்டால் உங்களுடைய வாகனங்கள் ஓடாதா? வாலிபர்களே, வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டு எச்சரிக்கிறோம். நாம் இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து எச்சரிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தண்டனை
இறங்குவதற்கு ஆக முக்கியமான பாவம் மியூசிக், இசை. வாகனத்துல போறாரு, போற ஸ்பீட வீடியோ எடுத்து அதோட சேர்த்து ஒரு பாட்டும் போகுது. ஏன் எவ்வளவு சொன்னாலும் விளங்குது இல்ல. இந்த காதுகள்ல அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் விழ வேண்டுமே. இந்த காதில் குர்ஆனுடைய வசனங்கள் விழ வேண்டுமே. இந்த காதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உபதேசங்கள் விழ வேண்டுமே. அப்பதானே சகோதரர்களே கொஞ்சமாவது நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரும். வாரத்தில் ஒரு முறை கூடக்கூடிய இடம்தான் ஜும்ஆ. என்னதான் தலைகீழாக நின்று வேற புரோகிராம்கள் செய்தாலும் ஜும்ஆவை விட இந்த ஊரில் சனம் கூடக்கூடிய வேற ஒரு கூட்டம் கிடையாது. அதனால் உங்கள் எல்லாரையும் வைத்து நான் அன்பாகவும் எச்சரிக்கையோடும் சொல்கிறேன், தயவு செய்து தொழுகையை விட்டு விடாதீர்கள், நிலைநாட்டுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், பாவங்களை விட்டு விடுங்கள். ஒத்துமையாக, இரக்கமாக, சந்தோஷமாக இந்த முஸ்லிம் ஊரை எப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊராக மாற்றலாம், இதன் பக்கம் சிந்தியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த பள்ளி வாசலை கபூல் செய்வாயாக. இந்த பள்ளி வாசலில் இருக்கக்கூடிய ஊழியர்களை, இந்த ஊருடைய நிர்வாகங்களை, இந்த ஊருடைய ஆண்களை, பெண்களை, சிறுவர்களை, வாலிபர்களை யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக நீ கபூல் செய்வாயாக. 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ், தண்டனைகளை விட்டும் சோதனைகளை விட்டும் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. கிழக்கு மாகாணத்திலேயே, இலங்கை திருநாட்டிலேயே முன்மாதிரியான ஒற்றுமையான ஒரு முஸ்லிம் ஊராக இந்த ஊரை கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் உள்ள உலமாக்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊருக்கு பொருத்தமாக நீ எப்படி விரும்புகிறாயோ அந்த அமைப்பில் ஒரு முழு நேர மதரசாவை இந்த ஊரில் உருவாக்குவாயாக. இந்த ஊரில் உள்ள அவ்வளவு பள்ளிவாசல்களையும் உனக்கு பொருத்தமாக 100% தொழுகையாளிகள் நிறைந்த பள்ளிகளாக கபூல் செய்வாயாக. எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக நம்மை மௌத்தாக்குவாயாக. நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.